ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இப்போ வந்து புதுசாக ஃபாரின் போகிறாங்களே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஃபாரின் போகிறீங்கன்னா எந்த கண்ட்ரி போகலான்னா, இப்போ வந்து செர்பியான்னு இருக்குது. நான் இருக்க கண்ட்ரி செர்பியா. இந்த கண்ட்ரி வந்து நிறைய பேர் தெரியாது. இந்த செர்பியா கண்ட்ரி இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி இருந்தால் இங்கே வாங்க, செர்பியாவுக்கு வாங்க. ஏன் நான் செர்பியாவுக்கு வர சொல்கிறேன்னா, இப்போ நான் இங்கே வரதுக்கு முன்னாடி நான் துபாய்க்கு போவேன் அப்ளை பண்ணேன். அது விசாலாம் அடிக்க நான் கொடுத்துட்டேன். இப்போ கடைசி நேரத்தில் அப்புறம் இங்கே தெரிஞ்சு செர்பியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். அங்கே சம்பளம் கம்மி. துபாய்க்கு நான் போகிற மாதிரி இருந்தால் சம்பளம் கம்மி. ஸோ இங்கே வந்தனால சம்பளம் எனக்கு ஓகே தான். நான் ஏன் இங்கே வர சொல்லனா, முக்கியமான ரீசன் என்னன்னா, இங்கே மினிமம் சேலரி 30,000 எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, வேலை தெரிலனாலும் தெரிஞ்சாலும் சரி, தெரிலனாலும் சரி, மினிமம் இங்கே 30,000 சம்பளம். எனக்கு வெல்டிங் அடிப்பேன்னா, அதனால் எனக்கு கொஞ்சம் கூட சம்பளம். ஸோ அதனால் இங்கே வாங்க. இங்கே ப்ராசஸிங் அமௌண்ட்டும் கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் செர்பியான்னு கண்ட்ரி இருக்குன்னு யாருக்காவது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி தான் இங்கே வாங்க. இதே சிங்கப்பூர், மலேசியா, துபாயிலலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அங்கெல்லாம் சம்பளம் கம்மி. அவங்களாம் கேட்பாங்க, நாங்கள் வரட்டுமான்னு. ஸோ அதனால் நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி இருந்தால் செர்பியாவுக்கு வாங்க. அது இல்லாமல் புதுசாக ஃபாரின் போகிறாங்களா ஃப்ரெஷர், அவங்களுக்கு செர்பியா பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் புதுசாக வந்தப்போ இங்கே தான் வந்தேன் நான். அது ஸ்டார்டிங்லேயே நல்ல சேலரி வாங்கணும்னா செர்பியா அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அதனால் ஃபாரின் ஆச்சு போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ ஃபாரின் போகிறதுக்கு உண்மையாகவே எவ்வளோ காசு ஆகும், ஃபாரின் போகிறதுக்கு உண்மையிலே எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.